வணக்கம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவார்ந்ததாகவும் ஆகுமிடம். நம்ம ஸ்கூல் அசம்பிளியில் பார்த்துருப்போம். நமக்கு முன்னாடி இருந்தவரோ இல்லை பின்னாடி இருக்கிறவரோ திடீர்னு தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி மயக்கங்கள் பற்றி கவலைப்படணுமா? எதனால வருது? இதை எப்படி தவிர்க்கலாம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் எளிய முறையில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மயக்கமுறுதல் பொதுவாக எதனால வருது? நம்ம மூளைக்கு போகிற இரத்த அளவு குறைவதனால் வருகிறது. நம்ம மூளைக்கு போகிற இரத்த அளவு எப்போ குறையுதோ அந்த மூளை செயலிழந்து திடீர்னு ஒரு பவர் நேப் எடுக்க போயிடும். அதுதான் அப்போதான் அந்த மனிதர் மயக்கம் போட்டு கீழே விழுகிறது. இது பல காரணங்களாக வரும். ஆனால் பொதுவாக வேசோவேகல் சிங்கப்பி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேகஸ் நர்வ் தானியக்க எதிர்வினை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது ஒரு ரிஃப்ளெக்ஸ். ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன? நம்ம உதாரணத்துக்கு நம்ம கால் முள்ளை பட்டுருது. முள்ளை பட்டோன்னே என்ன செய்வோம்? உடனே காலை தூக்குவோம்ல, அதான் ரிஃப்ளெக்ஸ். ஏன்னா மேலும் அந்த இது நம்ம உடம்பை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு நம்மளை காத்து கொள்வதற்காக உள்ள ஒரு முறை, அதுதான் ரிஃப்ளெக்ஸ். இப்போ அதே மாதிரி தான் இந்த வேசோவேகல் சிங்கப்பிங்கிறது. இது ஒரு ரிஃப்ளெக்ஸ். சிலருக்கு அதிகமாகி மயக்கம் போடுற நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடும். எந்த மாதிரி சூழ்நிலைகளில் வரும்னா, நீங்கள் மன அழுத்தத்தோடு இருக்கும்போது, அல்லது ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தாலோ, அல்லது சில நேரம் மருத்துவ பரிசோதனைகளுக்கோ அல்லது பிளட் டெஸ்ட் இரத்த பரிசோதனைக்கோ போகும்போது அவங்க ரத்தம் எடுக்கும்போதோ இல்லை ரத்தத்தை பார்த்தோன்னா சிலர் மயங்கி விழுந்துருவாங்க. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாரும் 96 படம் பார்த்துருப்போம். அதில் விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா, அவர் த்ரிஷாவை பார்க்கும்போதெல்லாம் அவர் இருதயம் படபட 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 படபடன்னு அடியும். அது அந்த மாதிரி இருதயம் வேகமாக துடிக்கும் போது, அந்த மன அழுத்தமாக இருக்கிற நேரத்தில் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அதை மூளை பார்த்து, என்னடா இவனுக்கு இப்படி இருதயம் வேகமாக அடிக்குதே, இப்படியே விட்டா இவனுக்கு ஏதாவது ஆயிரும் போலே அப்படின்னு பயந்து மூளையிலிருந்து இருதயத்துக்கு போகிற வேகஸ் நரம்பு மூலமாக மூளை என்ன பண்ணும்னா, நம்ம இருதய துடிப்பை குறைச்சி, அதனால இரத்த அழுத்தமும் குறைந்து நம்ம மூளைக்கு போகிற இரத்த அளவும் குறையும். அந்த இரத்த அளவு குறைகிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம மூளை செயலிழந்து உடனே மயக்கம் போட்டு நம்மளை உழ வச்சிரும். இதனால தான் இந்த வேசோவேகல் சிங்கப்பி வருது. அப்படி கீழே விழுந்த உடனே என்ன ஆகும்? காலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் நம்ம மூளைக்கு போனோடனே அவர் உடனே மயக்கத்திலிருந்து தெளிந்து எந்திரிச்சு உட்காந்துருவார். இப்போ இதனால தான் இந்த வேசோவேகல் சின்கப்பிங்கிறது வருது. இது ஒரு நார்மல் ரிஃப்ளெக்ஸ் தான். ஆனால் சிலருக்கு அதுவே அதிகப்படுத்தி நம்ம மயக்கம் போகிற அளவுக்கு கொண்டு செல்லக்கூடும். இப்படி வரும் மயக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது யூஸ்வலாக இந்த முன்னெச்சரிக்கையோடு வரும். அவங்கள நின்றுக்கிட்டே இப்போ ரொம்ப நின்றுட்டு இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, திடீர்னு அவங்களுக்கு தலை சுற்றுறதோ இல்லை எல்லாம் மங்கி போகிற மாதிரி தெரியும். அதாவது அந்த ட்ரெயின் நம்ம டன்னலுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் நம்ம பார்வை, அதை மாதிரி அந்த பார்வை குறியும். அப்போது அவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். அப்போது உடனே என்ன பண்ணணும்னா, அவங்க உட்காந்துடணும், இல்லை முடிஞ்ச வரைக்கும் படுத்துடுறது சிறப்பு. அதை தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்து உப்புள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. அதை மாதிரி இந்த கால் உறைகள், அழுத்த தருகிற கால் உறைகள், கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ், அதை ரொம்ப நேரம் நிற்க போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா அந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அவங்க போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம காலில் தேங்குகிற அந்த ரத்தம் மூளையை நோக்கி செல்றதுக்கு எளிதாக இருக்கக்கூடும். நம்ம இதன் மூலமாக இந்த வேசோவேகல் சிங்கப்பியை நாம் தவிர்க்க முடியும். இதெல்லாம் பண்ணியும் தவிர்க்க முடியலைன்னா சில மருந்துகள், மைடோட்ரேன், ஃப்ளூட்ரோகார்டிசோன், சில நேரம் பீட்டா பிளாக்கர்ஸ், இந்த ப்ரோப்ரனலால், மெட்டப்ரோலால்லாம் கொடுக்கலாம். இது மருத்துவரை நீங்கள் அணுகி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மயக்கத்துக்கான காரணம் இருதய நோய் சம்மந்தப்பட்டு வர்ற மயக்கங்கள். இதை எப்படி கண்டறிகிறது அப்படின்னா, இந்த மாதிரி வர்ற மயக்கங்கள் பொதுவாக அவர்
உடற்பயிற்சி செய்துட்டு இருக்கும்போதோ, இல்ல ஓடிட்டு இருக்கும்போதோ, ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது முன்னெச்சரிக்கை இல்லாமல் வரும். திடீரென வரக்கூடும். அவர் நல்லா பேசிட்டே இருப்பாரு. திடீர்னு பொத்துன்னு விழுந்துருவாரு. நான் சொன்ன முதல்ல சொன்ன முன்னெச்சரிக்கை அந்த மாரி மயக்கம் வர்றது, உடம்பு உஷ்ணமாறது, அப்புறம் வேர்த்து கொட்டுறது இதெல்லாம் பெரும்பாலும் இருக்காது. திடீர்னு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. சில நேரங்கள்ல அவருக்கு படபடப்பு வரக்கூடும். பால்பிட்டேஷன் சொல்லுவோம். அது படபடப்பு வரக்கூடும். இதெல்லாம் இருதய நோயினால வர்ற மயக்கங்களுக்கு அறிகுறி. அதே மாரி நெஞ்சு வலியோட சேர்ந்து வர்றது, மூச்சு திணறலோட சேர்ந்து வர்ற மயக்கம், இதெல்லாம் அபாயமானதாக இருக்கக்கூடும். உடனே 108ஐ நீங்கள் கூப்பிட வேண்டும். அடுத்து வர்றது வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், அதாவது நியூரோஜெனிக் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இதை தமிழில் எப்படி சொல்லலாம்னா, நிற்கும்போது இரத்த அழுத்தம் குறைதல். சில நோய்கள், குறிப்பாக பார்க்கின்சன்ஸ் நோய், கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோய், அதனால் நம்ம நரம்பு மண்டலம் பாதித்து நிற்கும்போது நம்ம என்ன ஆகும்னா அந்த இரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். குறைஞ்சதுனால என்ன ஆகும், நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். இதெல்லாம் தான் நம்ம மயக்கம் வருதலுக்கு பொதுவான காரணங்கள். இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகி அவரிடம் தக்க ஆலோசனை பெற்று அவர் சொல்படி கேட்டு மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இதுவரை என்னுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஏதாவது கேள்விகளோ அல்லது கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். ஆரோக்கியம் பற்றி அறிவது கடினமாக இருக்க தேவையில்லை. ஆர்வமாய் இருங்கள், ஆரோக்கியமாய் இருங்கள். நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவார்ந்ததாகவும் ஆகும் இடம். நன்றி, வணக்கம்.